சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 96,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கம் விலை கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி 97,600 ரூபாய் என்ற புதிய உச்சம் தொட்டு அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதன்பின் திடீரென விலை குறைய தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் சனிக்கிழமை தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 12,040 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு சவரன் தங்கம் விலை 96,000 ரூபாயாக இருந்த நிலையில் 320 ரூபாய் அதிகரித்து 96,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் போன்ற வெள்ளி விலையும் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 199 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 3,000 ரூபாய் உயர்ந்து 1,99,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஐயப்ப பக்தர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவிலிருந்து ராமேஸ்வரம் வழியாக ஐயப்ப பக்தர்கள் சிலர் காரில் சபரிமலை சென்று கொண்டிருந்த நிலையில் கீழக்கரை காவல் நிலையம் அருகே சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு இரவு தூங்கியதாக சொல்லப்படுகிறது. அப்போது கீழக்கரையிலிருந்து ஏர்வாடி நோக்கி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக சென்று ஓரமாக நின்றிருந்த ஐயப்ப பக்தர்களின் கார் மீது மோதியது. இதில் விபத்து ஏற்படுத்திய காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் ஐயப்ப பக்தர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். 7 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை சக வாகன ஓட்டிகளும் அந்த பகுதி மக்களும் மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஓட்டுநர் தூக்க கலகத்தில் இருந்ததால் விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை வரக்கூடிய 19ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். 2025-2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் கலை மற்றும் அறிவியல், பொறியியல், மருத்துவம், வேளாண்மை கல்லூரிகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் உயர் தொழில்நுட்ப சாதனங்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் லேப்டாப் அல்லது டேப்லெட் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. இதனை நிறைவேற்றக்கூடிய வகையில் முதற்கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை HP, டெல், ஏசர் ஆகிய 3 நிறுவனங்களிடமிருந்து தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்தது. இந்நிலையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் வரக்கூடிய 19ஆம் தேதி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திற்குள் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. அதிமுக ஒன்றிணைப்பு நிறைவேறும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் சேரப்போவதில்லை என்று அமித்ஷாவிடம் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமையன்று டெல்லி சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதிமுகவிலிருந்து தாம் நீக்கப்படுவதற்கு முன்பு வகித்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை மீண்டும் பெற வேண்டும் என்பதே ஓபிஎஸ்ஸின் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ்ஸை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க பாஜக ஆர்வம் காட்டுவதாக கூறப்படும் நிலையில் அதிமுகவை ஒன்றிணைத்தால் மட்டுமே அது சாத்தியம் என அமித்ஷாவிடம் ஓபிஎஸ் நிபந்தனை விதித்ததாகவும் சொல்லப்படுகிறது. நீக்கப்பட்ட உறுப்பினர்களை மீண்டும் சேர்க்காவிட்டால் அதிமுக பாஜக கூட்டணியின் தோல்வி தவிர்க்க முடியாதது என்று பன்னீர்செல்வம் தெரிவித்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்து உரிய முயற்சிகள் எடுக்கப்படும் என்று பாஜக தரப்பில் உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜெயலலிதா நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் நேற்று மரியாதை செலுத்திய ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்குவது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். கேள்வியே தப்பு. நான் எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் தனிக்கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் கேள்வி கேட்பதை தவிர்க்கவும். தாங்கள் எதிர்பார்த்த நகர்வுகள் பாஜக மூலம் நடக்கவில்லை என்றால் வேறு கூட்டணி வாய்ப்புகள் குறித்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏழையின் சிரிப்பினில் இறைவனை காண்பது மட்டுமல்ல, மூத்தவர்கள் சிரிப்பிலும் இறைவனை காண்பதுதான் திமுக அரசு என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள ஏழை எளிய முதியோர்களுக்காக ராமேஸ்வரம், காசி இலவச ஆன்மீக சுற்றுலா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு 602 பக்தர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு ஆன்மீக பயணத்தை வெள்ளிக்கிழமை தொடங்கினர். இந்த ரயில் சனிக்கிழமை காலை சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. அங்கு அமைச்சர் சேகர்பாபு பக்தர்களை வரவேற்று காசிக்கு வழி அனுப்பி வைத்தார். அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழை எளிய முதியவர்களின் ஆன்மீக பயண திட்டத்திற்காக இதுவரை 9,94 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக 11,353 பேர் பயன்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பார்கள். நாங்கள் ஏழையின் சிரிப்பில் மாத்திரமல்ல, மூத்தோர்களுடைய மகிழ்ச்சியிலும் இறைவனை காணும் அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ராஜராஜ சோழன் போல 500 ஆண்டுகள் கழித்தும் ஆன்மீகத்தில் முதலிடம் வகித்த முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் திகழ்வார் என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார்.
கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் வளர்மதியின் மகன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னை ஆலந்தூர் தொகுதியில் முன்னாள் மதுரை மேலடை சந்திப்பு சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலம் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் சுதந்திர போராட்ட வீரர் வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மதுரை தொண்டி சாலையில் 950 மீட்டர் நீளத்திற்கு 150 கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்திற்கு வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு சிவகங்கையை மீட்டு சிறப்பான ஆட்சி செய்த வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த மேம்பாலம் மூலம் மதுரை தொண்டி சாலை கோரிப்பாளையம் முதல் சுற்று சாலை வரை போக்குவரத்து நெரிசல் குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் தனியார் மருத்துவமனையில் 3 லட்சம் ரூபாய் பணம் திருடியவர் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மருத்துவர் வனிதாவின் கிளினிக்கில் முகமூடியுடன் நுழைந்த நபர் 3 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றார். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் என்பவரை கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 1 லட்சம் பணம் மற்றும் ஒரு செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடைய மலைக்குன்றில் பதுங்கிய ரவுடியை 36 மணி நேரமாக காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். பாலமுருகன் என்பவர் மீது கொலை, கொள்ளை, வழிபறி என்று 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. திருட்டு வழக்கில் கைதான இவர் திருச்சூர் சிறைச்சாலை முன்பாக காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி ஓடினார். கடந்த 1 மாதமாக தலைமறைவாக இருந்த பாலமுருகன் வியாழக்கிழமை சொந்த ஊரான கடையத்திற்கு வந்துள்ளார். தகவல் அறிந்த காவல்துறையினர் அவரை பிடிக்க சென்றபோது ராமநதி அணை அருகே உள்ள மலைக்குன்றின் மேல் ஏறி பதுங்கினார். இந்நிலையில் 36 மணி நேரமாக அந்த பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சாலையில் செல்போனில் பேசியபடியே நடந்து சென்ற பெண்ணை கீழே தள்ளிய இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் கழுத்தில் இருந்த நகையை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது பெண் கூச்சலிட்டதால் அந்த நபர் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடினார். பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி நெல்லை மாவட்ட மேலப்பாளையத்தில் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலப்பாளையத்தில் உள்ள அனைத்து ஜமாத் அரசியல் இயக்கங்கள் வியாபார சங்கங்களின் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஆட்டோ ஓட்டுநர்களும் வாடகை கார் மற்றும் வாடகை வேன் ஓட்டுநர்களும் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகர பகுதி முழுவதுமாக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த கார் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். சகோதரி பலத்த காயமடைந்தார். காஞ்சிரங்குளம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் தனது சகோதரி ரம்யாவுடன் இருசக்கர வாகனத்தில் மார்த்தாண்டம் பகுதியில் சென்றார். அப்போது எதிரே வந்த கார் மோதி இவர்களின் இருசக்கர வாகனம் 40 அடி உயர மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்தது. இதில் தூக்கி வீசப்பட்ட ரஞ்சித் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ரம்யா பலத்த காயமடைந்த நிலையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போர்ட்டபிள் அல்ட்ரா ஸ்கேன் மூலமாக பாலினம் கண்டறிந்த செவிலியர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். மிட்டாலா கோரையாறு பகுதியில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கூறுவதாக ராசிபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து மருத்துவ குழுவினர், காவல்துறையினர் ஆகியோர் சோதனை மேற்கொண்டு ஆத்தூரை சேர்ந்த செவிலியர் கலைமணி, அவருக்கு உதவிய பூமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் கர்ப்பிணிகளின் வீட்டிற்கே சென்று ஸ்கேன் செய்து குழந்தைகளின் பாலினத்தை தெரிவித்ததும் இதற்கு 10,000 முதல் 25,000 ரூபாய் வரை பணம் பெற்றதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காலனி தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய பெண்ணிற்கு 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி உள்ளதாக கூறி வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகல் கிராமத்தை சேர்ந்த யசோதா காலனி தொழிற்சாலையில் மாதம் 8,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்து வருகிறார். அவர் தன்னுடைய வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை எடுப்பதற்கு முயன்ற போது முடக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. பிறகு நடைபெற்ற ஆய்வில் 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி இருப்பதாக அவருடைய வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலையில் காரின் மீது உரசியபடி சென்றதால் லாரி ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளக்கல் நத்தம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் சென்னையிலிருந்து பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஏலகிரி மலைக்கு சென்றுள்ளார். அப்போது அவ்வழியாக சென்ற காரை உரசியபடி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் காரில் இருந்தவர் ராஜேஷுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை கத்தியால் தாக்கியதாகவும் தெரிகிறது. இதில் பலத்த காயமடைந்த ராஜேஷ் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கிராம பகுதிகளில் உள்ள ஆறுகளில் ஆபத்தான முறையில் ஜீப்பில் சென்றவர்கள் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது.
பாதையில் ஆஃப் ரோடில் ஜீப்களில் செல்லும் சுற்றுலா பயணிகள் பெப்பர் அருவி உள்ளிட்ட அருவிகளை கண்டு ரசிக்கின்றனர். அப்படி வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜீப் ஓட்டுநர்கள் சாகசங்களில் ஈடுபடுகின்றனர். பாதைகளில் ஓடும் நீரில் பின்னோக்கி செல்வது, வட்டமடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும் நிலையில் ஆபத்து ஏற்படும் முன்பு இதுபோன்ற செயல்களை தடுக்க மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் கடும் குளிர் நிலவி வருகிறது. டல் ஏரி உள்ள பகுதியில் -4 டிகிரி செல்சியஸ் வரை குளிர் நிலவுகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் அடர்த்தியான ஆடைகளை அணிந்து வெளியே செல்கின்றனர். சுற்றுலா பயணிகள் கடும் குளிரிலும் ஷிகாரஸ் என்ற படகில் சவாரி செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒருமுறை பயன்படுத்தப்படக்கூடிய பேப்பர் தட்டு தயாரிக்கக்கூடிய ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. ஹர்தோய் பகுதியில் இந்த ஆலை அமைந்துள்ளது. அங்கு திடீரென்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.